ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா சாமியார் வேஷம் போட்டு நம்ம தீபாவை கடத்தினது வேறு யாரும் இல்லை, ரியா தான். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ராஜாவும் தீபாவை தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து கார்த்தி கையில் வந்து தீபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைச்சிடணும். ஏன்னா நம்மளை பற்றி உண்மைகள் தெரிய வந்துடும். அதனால நம்ம தீபாவை வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவ கதையை முடிச்சோன்னா பழி வந்து ரியா மேல போட்டுடலாம், நாமளும் ஈஸியா தப்பிச்சிடலாம்ங்கிற மாதிரி ரம்யா வந்து திட்டம் போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரியா வந்து ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க ரியா. ஸோ அங்க வந்து தீபா வந்து பாக்குறாங்க. என்ன தீபா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டதும் தீபா செம அடிச்சு வராங்க. விடுறி, யார்ட்டையும் வந்து ஷூட் பண்ணது இல்லாம என்ன கடத்தி வர வச்சிருக்கியா, என்னை விடுற அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன்னை விடுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியார் விஷயம் போட்டு உன்னை கடத்தி வந்தனா அப்படின்னு கேட்டதும் தீபா வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. அப்போ அந்த சாமியார் அது நானே தான், உன் புருஷனை விட எப்படி புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன் பாத்தியா, ஏதோ தாத்தா பெரிய புத்திசாலின்னு நினைப்போம் புருஷனுக்கு. இங்க பாரு, இன்னும் 24 ஹவர்ஸ்ல உன் கதையை முடிக்கிறேன்னு உன் புருஷன் கிட்ட சவால் விட்டுருக்கண்டி. அது மாதிரி இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்க போறேன். ஸோ உன் அத்தைக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துக்கோ, பின்னாடி அந்த மீனாட்சி உனக்கு ஹெல்ப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு, கண்டிப்பா என் புருஷன் வருவாருடி, அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சுக்கு உன்னை உயிரோட கொளுத்திடுவாரு அப்படின்னு தீபா சொன்னதும் ரியா வந்து சிரிக்கிறாங்க. இங்க பாரு, உன்னை கொண்டு போட்டதுக்கு அப்புறமா அந்த கார்த்திக்கு தெரிஞ்சான்னு தெரியலன்னா அண்ணே, இங்க பாரு, எப்படியோ நான் ஜெயிலுக்கு போறது உறுதி, போறதுதான் போறேன், உன்னை மீனாட்சியை கொண்டு போட்டுட்டே போறேன்டி, எப்படியோ அந்த அபிராமி கதையும் முடிச்சிடும். ஸோ கொலை வழக்கில் போகத்தான் போகிறேன், அதுக்கு ஒரு கொலை பண்ணா என்ன 100 கொலை பண்ணா என்ன அப்படின்னுட்டு ரியா வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம தீபா நெட்டிலே வைக்கிறாங்க. இது பார்த்து தீபா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ரியா, ஏற்கனவே ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், இன்னும் மேலும் மேலும் பாவம் பண்ணாத. இங்கே பாரு, அத்தைக்காக நான் எனக்கு பரிகாரம் பண்ணணும், நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டைம் கொடு, எப்படியோ நான் சாகணும், அதான் நீ உன் ஆசை, நான் பரிகாரம் பண்ணும்போதே என் உயிர் போயிடும், அப்படி உயிர் போகலைன்னா நீயே உன் கையால் என்ன கொண்டு போட்டுரு, எனக்கு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பண்ணி டைம் கொடுங்கிற மாதிரி சொன்னதும் ரியா வந்து கேட்காம, சாரி தீபா, என் வாழ்க்கையில நீ மட்டும் குறுக்க வராம இருந்துக்க, இன்னைக்கு நானும் ஆனது இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துப்போம், நீ சாகணும் அதை நினைச்சு அந்த காத்தி துடிச்சு சாகணும்டி அப்படின்னுட்டு ஷூட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. பின்னுக்கு நம்ம ரம்யா வந்து ரியாவோட தலையில வந்து துப்பாக்கி வச்சதும் இன்னொரு பக்கம் ரியாவோட அடியாட்கள் வந்து கம்ப தூக்குறாங்க. உடனே நம்ம ரம்யா வந்து எல்லாரும் வெளியில போங்கடா அப்படின்னதும் எல்லாரையும் ரியா வந்து வெளியில போக சொல்றாங்க. இங்க பாரு, தீபாவில் ஒரு கொண்டு போச்சுன்னு சொன்னா இங்க என்னோட துப்பாக்கியில் இருக்கிற மொத்த கொண்டு தலையில தான் இருக்கும் அப்படின்னு ரம்யா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரியா, இங்க பாரு ரம்யா, தப்பு பண்ணாத, நீ காத்திய வந்து அடையிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இந்த தீபா தான். ஸோ இந்த தீபா கதையை முடிச்சுட்டா உனக்கும் ஈஸி எனக்கும் ஈஸி அப்படின்னது இந்த பக்கம் தீபா அதிர்ச்சி ஆறாங்க. அம்மோ என்ன இவ சொல்றா, அவ பைத்தியக்காரமா தனமா பேசுறா. தீபா, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா துப்பாக்கி கீழே போட போறியா இல்ல என் கையாலே சுடுபட்டு சாக போறியா அப்படின்னு கேட்டதும் உடனே ரியா வந்து துப்பாக்கி கீழே போட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரியா வந்து தீபாவோட கட்டெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, இல்ல அவ்வளவுதான்ங்கிற மாதிரி ரம்யா துப்பாக்கியை காமிச்சு ரியா வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தீபா வந்து ரியா கண்ணத்துல வந்து பொடிச்சு நடிக்கிறாங்க. விட மாட்டேன்டி, உன்னை போலீஸ்ல இப்பவே பிடிச்சு கொடுக்குற அப்படின்னுட்டு நம்ம ரம்யா கிட்ட வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு அம்மா அப்படின்னு சொன்னதும் உடனே ரம்யா வந்து போலீஸ்க்கு போன் போட்டு இப்படி இருக்கு, ஒரு குடோன்ல தான் இருக்கும், உடனே வாங்க அப்படின்னதும் போலீஸும் கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ரியா அங்க இருந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சே, மிஸ் ஆயிட்டமே, இங்க பாரு அம்மோ, பரிகாரத்துக்கு வேற டைம் ஆச்சு, வா போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் ரம்யா எப்படி ஒண்ணு அவ கடத்திட்டு வந்தா, சாமியார் விஷயம் போட்டு வந்திருக்கா, அவதான் அண்ணினால அடையாளமே காண முடியல அம்மோ, நான் ஏமாந்து போய் வந்துட்டேன். சரி அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கு, பரிகாரமும் நடக்க போகுது, வா போகலாம் அப்படின்னுட்டு தீபா வந்து நம்ம ரம்யா வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து அந்த குடோன்ல வந்து பாக்குறாங்க. பார்த்தா ரியா வந்து காணோம். உடனே போலீஸ் ரம்யாவுக்கு போன் போட்டு, மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த குடோன்ல தான் வந்து இருக்கும், ஆனா அந்த ரியாவை காணுமே அப்படின்னதும் மன்னிச்சிடுங்க சார்,
நான் எப்படி அவளை மடக்கி பிடிச்சேன், ஆனால் அவன் ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னதும் ஓகே மேடம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் சார் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னது யாரு, என்னால் யாருன்னு சொல்ல முடியல சார், ஆனால் உங்களுக்கு வேண்டப்பட்டவன்னு சொன்னாங்க அப்படின்னதும் கார்த்தி வந்து குழம்புறாங்க. ஓகே சார் அங்கே ஃபோன் வந்து நம்பர் எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து ரம்யா நம்பரை வந்து அனுப்பி விடுறாங்க. என்ன இது ரம்யா மேம் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு கார்த்தி வந்து உடனே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க கார்த்தி. இல்லை மேம் நீங்க ரியாவை பார்த்து தான் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமா ரியாவை எங்க பாத்தீங்க கார்த்தி? எப்படியும் இந்த குடோன்ல தான் ரியா தீபாவை கடத்தி வச்சிருப்பான்னு போனா, ஆனா அந்த ரியாவும் அவங்க அடியாட்கள் தான் இருந்தாங்களே தவிர தீபாவை காணும் காத்தி. ஒருவேளை அவ தான் தீபாவை தலைமறைவா வச்சிருக்காளோ தெரியல. இருந்தாலும் எப்படியோ அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அவ எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னது. ஓகே மேம் நான் பாக்குறேன் அப்படின்னுட்டு கார்த்தி போனை வச்சதும் உடனே தீபா அம்மோ எதுக்கு கார்த்திக்கிட்டே போய் சொன்னேன், இங்க பாரு அப்ப நீ பக்கத்துல இருக்குன்னு சொல்றேன், அவர் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு, நீ பரிகாரமும் பண்ண தேவையில்ல சொல்லவா அப்படின்னு கேட்டதும் அப்படின்னா சரிதான் அம்மோ நீ சொல்ல வேணாம் அப்படின்னுட்டு தீபா வந்து கண்டிப்பா முட்டாள்தனமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நாங்க